அது என்னப்பா, பழத்திற்கு கூட சுட்ட பழம் சுடாத பழம் இருக்குதே, உனக்கு தெரியாதா? ஹலோ ஃபோக்ஸ், வெல்கம் டு yet another எபிசோட் ஆஃப் சுட்ட படம். ஸோ ரொம்ப நாளாக நம்ம சுட்ட படத்தில் வந்துட்டு ஃபர்னிச்சர்லாம் உடைக்காமல் இருக்கும். ஸோ இன்னைக்கு வந்துட்டு உடைக்க போகிறது வந்துட்டு நம்ம லாஸ்ட் எபிசோட்லேயே சொன்னோம், ஒரு பெரிய அமிதாப் பச்சன் வராரு, சவுத்து நார்த்துன்னு எல்லா இடத்துலையும் ரவுண்ட் அடித்து ஒரு படம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கு அந்த எபிசோட்குள்ளே நம்ம இப்போ போக போகிறோம். லெட் அஸ் வெல்கம் சில்வியன் டு த எபிசோட். வாங்க சில்வியன். வணக்கம் கோபால், how are you? ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பர் சூப்பர். ஸோ இன்னைக்கு நம்ம உடைக்க போகிற ஃபர்னிச்சரை வந்துட்டு நம்ம ரீசெண்ட்லேருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் நம்ம ஹிஸ்ட்ரியை போய் பிடிப்போம். ஆமாம், பேக். ஸோ சொல்லுங்க இன்னைக்கு உடைக்க போகிற. ஆமாம்மா, ரிவர்ஸ் குரோனாலஜி குரோனாலஜி சம்ஜாயின்னு சொல்லிட்டு நம்ம ரிவர்ஸில் போவோம். ஆமாம், ஆனால் எந்த வருஷம் இந்த படம் வந்ததுன்னு தான் எனக்கு மறந்து போச்சு. 2011 2013 2011. எஸ், வேலாயுதம் அப்படின்னு ஒரு படம். அந்த அல்டிமேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த படம் வந்துட்டு நம்ம ராஜா தான் டைரக்ட் பண்ணாரு, ஜெயம் ராஜா. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் இவர் வந்துட்டு மொத்தமா இந்த படம் ரீமேக்கே இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு தான் இந்த படத்தையே ரிலீஸ் பண்ணாங்க. ஆமா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் இந்த படத்தை ரீமேக் பண்ண போறாருன்ற மாதிரி தான் மார்க்கெட்டிங்கே பண்ணுவாங்க. இந்த படத்துக்கு மட்டும் இது ரீமேக் எதுவும் இல்லை, இது வந்துட்டு ஒரிஜினல்ன்ற மாதிரியே லைக் எக்ஸாக்டா இதுதான் இதோட இதுல இருந்து இன்ஸ்பயர் ஆயிருக்கும், ரீமேக் எடுத்திருக்கும் எதுவுமே சொல்லாமே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகே, ஏதோ டிஃப்ரெண்டா பண்றாரு போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் பாக்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோரியை கண்டினியூ பண்ணுங்க. ஐ திங்க் நான் படம் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டேன். ஏன்னா ஆக்சுவலா எப்படின்னா, நான் வந்து இதுல பார்த்தேன், தனியா போய் பார்ப்பேன் படம்லாம் வந்து ரிவ்யூ எழுதுறதுக்கு வசதியா இருக்கும். அப்ப ரிவ்யூ எழுதிட்டு இருந்தேன் கண்டினியூஸா. அதுல ரிவ்யூ என்டையர் ஸ்டோரி ஆஃப் தி ஹிஸ்டரி ஆஃப் த ஜியோகிராஃபி ஆஃப் தி வேலாயுதம் படம் வந்து ரிவ்யூல எழுதிருந்தேன். அப்ப வந்து ஐ திங்க் இட் கேம் வித் 7ஆம் அறிவுன்னு நினைக்கிறேன். நோ சம்திங் எல்ஸ். ஸோ ரெண்டு படம் ஒன்னா வந்து நான் வந்து ஏஜிஎஸ்ல தான் ஏஜிஎஸ் ஓப்பன் பண்ணிருந்தாங்க. அப்போ வந்து நான் பார்த்தோன்னே சொல்றேன், எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. இது இவ்வளவு உருட்டலானுங்களே, இவன் வந்து ரீமேக் பண்ணல, ராஜா வந்து ரீமேக் பண்ணல இந்த வாட்டி, அதுக்கு ஓப்பனாவே ரீமேக் பண்ணிருக்கான், ரீமேக் பண்றதா அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாமே அப்படின்னு யோசிச்சேன். அது என்ன அவருக்கு ஆக்சுவலி அவருக்கு அந்த ரீமேக் பண்ணது எல்லாமே எந்த படமுமே நமக்கு நல்லா இல்ல, ஐயோ இவர் ரீமேக்னா பாக்குறதுக்கு அப்படின்னு நம்ம யோசிக்கவே மாட்டோம். இவர் ரீமேக் பண்ணிருக்காரு, ரொம்ப நல்லா பண்ணிருக்காருன்னு தான் போய் பார்ப்போம். ஏன் அப்படி பண்ணாங்கன்னு தெரியல. He is very good at taking the story and giving it as without any well polished version of that particular இது அப்படின்றது வந்து பெர்ஃபெக்ட்டான பர்சன் அது. ஆனா என்னன்னா, பாயிண்ட் என்னன்னா, இது ஆக்சுவலா லைக் மோகன் ராஜா யூஸ் டு டூ, he actually took it from a Telugu movie. To start with, we will talk about the Telugu movie later, but to start with, he took it from a Telugu movie. இந்த படம் வந்து it came in 2000 or 2001, which is 2000. Yeah, it's called Azad. 2000. ஆமா, it's called Azad அப்படின்னு ஒரு படம். நாகார்ஜுனா தான் ஹீரோ. with with யாரு, I think சௌந்தர்யா and ஷில்பா ஷெட்டி ஒரு இது நடிச்சிருக்காங்க. ஆமா, ஷில்பா ஷெட்டி is the person who does the role of I think ஷில்பா ஷெட்டி's role is Ansika's role. ஆமா, இவங்க தான் வந்துட்டு சௌந்தர்யா தான் வந்துட்டு அந்த இந்த ரோல் பண்ணிருப்பாங்க, அந்த ஜர்னலிஸ்ட் ரோல். Yeah, Saundarya is the journalist role that takes him and creates a character called இங்க இதுல வந்து வேலாயுதம்னு கேரக்டர் கிரியேட் பண்ணிருப்பாங்க. அதுல வந்து ஆசாத் அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் கிரியேட் பண்ணிருப்பாங்க தெலுங்குல. So his name is Chandrasekhar Azad after revolutionary அந்த மாதிரி தான் அந்த பேரை வச்சு தான் இது பண்ணிருப்பாங்க, சந்திரசேகர் ஆசாத். அந்த ஆசாத்ன்ற பேரை யூஸ் பண்ணி தான் they will start. The point is there is no difference, the story is the same. So exact story was taken. In fact அந்த கடைசி ட்ரெயின் இது கூட அப்படிதான் இருக்கும். It's actually அதுல வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். என்னது, இங்க வந்துட்டு நம்ம அசாசின்ஸ் கிரீட் அப்படின்ற ஒரு கேமுடைய இதை எடுத்திருப்போம், அவரு வந்துட்டு நம்ம எஸ்டாப்ளிஷ்டா ஜோரோல இருந்து எடுத்திருப்பாங்க. ஆமா, அப்ப ஜோரோ பாப்புலரா இருந்ததுல, அப்பதான் ஐ திங்க் மாஸ்க் ஆஃப் தி ஜோரோ வந்ததுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஆமா,
அப்போ கொஞ்சம் அப்பதான் வந்து மாஸ்டர் சார் வந்து இந்த சமயம் நினைக்கிறேன். அதனால ஐ திங்க் இட்ஸ் ஃபேர் எனஃப். ஏதாவது ஒரு இடத்துல காப்பி அடிக்கணும். எதுவும் காப்பி அடிச்சால அதனால இந்த நீ தானே சொன்ன இந்த இசட் கூட அப்படியே இருக்கும், ஜோரோ மாதிரியே இருக்கும் அப்படின்ட்டு ஆசாத். ஆமா. So the story is same. There is no difference to the story. Even the problem is the same. The background problem is the same. Is creating a character who will be a superhero, who will come whenever there is a problem. He will come and solve the issues. And the madriyana character create பண்றது, which is created by the journalist. And then what happens is like at the end he has to become a superhero to change. That's the idea of the movie. இதுதான் ஒரிஜினல் இது ஆசாத். பட் வாட் தி பாயிண்ட் என்னன்னா, இது இப்ப ஆசாத் ஒரிஜினலா அப்படின்னா அதுவும் கிடையாது. அங்கதான் ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. ஆமா, அதுக்கு வந்து ஒரு 12 வருஷம் முன்னாடி போனோம். ஒரு 11 வருஷம் நினைக்கிறேன். 11 வருஷம் முன்னாடி போனோம். 1989ல வந்து there was a Amitabh Bachchan movie in Hindi called Main Azad Hoon அப்படின்னு சொல்லி. இது எனக்கு ஹிந்தி வராது, சாரி லிசனர்ஸ். மே ஆசாத் ஹூம், என் பெயர் ஆசாத், நான் ஆசாத் அப்படின்னு நினைக்கிறேன். அதான கரெக்டான? ஆமா. ஸோ அது வந்து எப்படின்னா இட்ஸ் அ பிரிட்டி சிமிலர் ஸ்டோரி, பட் இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் கிடையாது. லைக் இட் டசன்ட் ஹேவ் a mother or அந்த ஸ்டோரி கிடையாது. பட் the main idea of creating a superhero is the one that sticks. But அதுல என்ன இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர் இருக்கும்னா, he will be a journalist. He knows about the issues already. He's not someone who was like it was created by someone. So இதுல வந்து எப்படின்னா இவன் என்ன சொல்றது, no I think this guy will be a unemployed guy. And she will be as usual. It's Shabana Azmi who does that role, and the main role who creates a journalist who creates the role. He will be an unemployed guy, so she will create that role called Azad. So basically, எப்படின்னா ஒரு fictitious article ஒன்று எழுதுவாங்க. அந்த ஆர்டிகல் எழுதுனோட everybody will think that there is a super person இருக்குது. ஆமா. And then this guy will be that person who goes and takes over. The point என்னன்னா, it was written by Javed Akhtar. Who was known at that time, who was known for writing all these Javed Akhtar and Salim Javed and solli. I mean, if for the viewers this thing, for the listeners thing, Salim Javed is the very famous duo. Salim Khan, who was Salman Khan's father, and Javed Akhtar are the writing duo who wrote a lot of movies based on angry young man trope. Of course, Diwar, ரொம்ப biggest example is பில்லான். நம்ம தமிழ்ல வந்த படம், இந்தியில வந்து டான் வந்த படம். அது இன்ன வரைக்கும் ஓடிட்டு இருக்குது. காரணம் என்னன்னா, அந்த சலீம் ஜாவேதோட இதுதான் ஸ்கிரீன் பிளே தான். அவங்க they are known for that particular kind of movies. They were at one point in time they were literally ruling the Hindi cinema in the late 1970s and 1980s. அண்ட் ஒரு பாயிண்ட்ல இவரு விஜயேந்தர் பிரசாத், நம்ம பாகுபலி ரைட்டர், அவரு கூட சொல்லியிருந்தாரு, சலீம் ஜாவேத் வந்துட்டு அவங்களுக்கு தான் ஒரு படம் அப்படின்னா அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் சேலரியோ சம்திங் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் தான் மத்த எல்லாருக்கும் அப்படின்ற மாதிரி. ஆமா, even actresses are I mean even directors are chosen after Javed Akhtar and Salim's even directors doesn't matter. It is about the writers who are the most important part, and they were good. Basically they were really good in writing. Adun adaptations, and I think இந்த படம் வந்துட்டு ஜாவேத் அக்தர் அது பிரிஞ்சு போய் தனியா வந்து எழுதுனதுன்னு நினைக்கிறேன். ஆமா தனியா வந்து எழுதின படம். ஆனா எப்படின்னா அதே தான், சேம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அந்த ஸ்டோரி லைன் இஸ் லைக் வெரி இன்ட்ரெஸ்டிங், வேர் ஹி ஆக்சுவலி பிகம்ஸ் த இது என்ன சொல்றது, லைக் அ சூப்பர் ஹீரோ அண்ட் தென் டேக்ஸ் ஓவர். பட் அந்த இதை வந்து ஒன்னு என்ன பண்ணிருப்பாங்கன்னா, the entire idea of அந்த லவ் ஸ்டோரி இருக்கவே இருக்காது படத்துல. கரெக்ட். அந்த தேவையில்லாத ஆணி அப்படிங்கறத வந்து புடிங்கிருப்பாங்க. ஆமா, ஒண்ணுமே இருக்காது. வெரி சீரியஸ் மூவி, ரொம்ப இதா இருந்த படம். இன்ஃபேக்ட் ஐ திங்க் there was only one song in the movie, entire movie. So obviously இது இல்லாதனால, லவ் இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால அந்த இதுவும் காலி, டோட்டலா காலி. ஸோ அதனால இன்ட்ரெஸ்டிங்கான இது. But the problem is the movie failed at the box office. It was the biggest failure for Amitabh Bachchan in his career at that time.
வாட் தே சேயிங் இஸ் இட்ஸ் லைக் ஜாதுகர் இன்னொரு படம் வந்தது அதே சமயத்துல, அதுவும் பயங்கரமான ஃபெயிலியர். 2 படமும் பயங்கர ஃபெயிலியர் இதுக்கு அந்த படத்துல. அது ஏன் வந்து அது ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப யாருக்குமே புரியல. பட் ஆப்வியஸ்லி இட் டிட்ன்ட் வொர்க். அண்ட் இட் வாஸ் டைரக்டட் பை டின்னு ஆனந்த். நம்ம நாயகன்ல வந்துட்டு ஒரு சின்ன ரோல், கடைசில இம்பார்ட்டன்ட்டான ரோல் பண்ணிருப்பாரு. அவர் நிறைய படம் நடிச்சிருக்காருல்ல. இது பேசும் படத்துலயும் யூஸ் டு டு தட். யூ வில் ட்ரை டு கில் கமல். ஐ மீன் யூ வில் ட்ரை டு ஒரிஜினல் யூ வில் ட்ரை டு கில் தட் கை, பட் யூ வில் ட்ரை டு கில் கமல், தட் இஸ் த வேணும்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் ஒன்று வந்துட்டே இருக்கும். ஸோ டின்னு ஆனந்த் வெரி பாப்புலர். ஹி இஸ் த ஒன் ஹூ டைரக்டட் தி மூவி, பட் மூவி ஃபெயில்ட் பேசிக்லி. பட் என்ன திங்னா தேர் இஸ் இன்ட்ரெஸ்டிங். நம்ம அந்த தமிழ் படத்தை பத்தி இப்ப பேசுவோமா அப்புறம் பேசுவோமா? இல்ல இது பேசலிடவா அந்த தமிழ் படத்தை எங்க வந்து சொல்லிட்டு? இல்லங்க, அதாவது இப்ப வந்துட்டு நம்ம டெனட் இப்பதான் நான் ஐ திங்க் நேத்தும் டெனட் திரும்ப ஒரு வாட்டி பார்த்தேன், அமேசான் பிரைம்ல வந்திருக்குன்னு. ஓகே. சோ அதனால நம்ம வந்துட்டு ஒரே ரிவர்ஸ் கிரானலஜில போனோம்னா கொஞ்சம் கடுப்பாகும். சோ அதனால ஒரு முன்னாடி வந்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப பின்னாடி டைத்துக்கு போலாம். சரி, ஓகே. இப்ப என்ன, இப்போ இதுக்கு ரீமேக் பத்தி சொல்லவா இல்ல தமிழ் ரீமேக் பத்தி சொல்லவா இல்ல இந்த நடுவுல தமிழுக்கு வந்துருங்க? தமிழுக்கு வந்துடும். ஸோ இந்த படத்தை வந்து அது ஃபெயிலியர் ஆனாலும் இந்த படத்தை வந்து தமிழ்ல ரீமேக் பண்ணாங்க. இது யாருக்குமே தெரியாது இந்த படம் இருக்கா இல்லையான்னு. நீங்க பாத்திருப்பீங்களா? யாராவது பாத்திருக்கீங்களான்னு சொல்லுங்க எனக்கு. ஐ மீன் யூ கேன் கமெண்ட் இட் ஆன் ஆர் ட்விட்டர் ஐடிஸ். ஸோ பாயிண்ட் என்னன்னா, இந்த படத்தை வந்து உடனே என்ன ஆகும்னா, ஜாவேத் அக்தர் படங்கள், சலீம் ஜாவேதோட படங்கள் எல்லாமே வந்து இட் கெட்ஸ் ரீமேட் இமீடியட்லி இன் தமிழ். இட்ஸ் அ பிரிட்டி ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் மாதிரி யாராவது ஒருத்தர் வாங்கி, எஸ்பெஷலி மோஸ்ட்லி இட் வில் பி யூசுவலி பாலாஜி தான் பண்ணுவோம். அப்படி அவர் எப்படின்னா அவருடைய அந்த ஒர்க்கிங் ஸ்டைல்ல ஒரு ஸ்டோரி இருக்கு. ஆமா, அவரு ஏதாவது படம் ரிலீஸா நேரா பாம்பே போவாரு, ரஜினிகிட்ட பேசிட்டு பாம்பே போயிட்டு இறங்கிட்டு அப்படியே ஒரு சைக்கிள் ரிக்ஷால ஏறுவாரு. என்னப்பா இந்த படம் ஓடுது, என்ன நல்லா இருக்கா, சூப்பரா இருக்கா அப்படின்னு கேட்டு அந்த படத்தோட ப்ரொடியூசர் ஆஃபீஸ்க்கு போ அப்படின்னு அதே இதுல போவாராம், போய் வாங்கிட்டு வந்துருவாராம். அதான் அது நிறைய படம் தான், நிறைய படம் இருக்கு. அதே அது வந்து என்ன பண்ணாங்கன்னா தமிழ்ல வந்து, ஆனா இந்த வாட்டி யார் வாங்கினான்னு தெரியல எனக்கு, யார் ப்ரொடியூசர் அதெல்லாம் தெரியாது, யார் டைரக்டர் தெரியாது. உடனே இது பண்ணி ஐ திங்க் இட் வாஸ் டன் பை கார்வண்ணன், எனக்கு தெரியல டைரக்டர். ஐ திங்க் இது கார்வண்ணன் தான். இது வந்து இட் வாஸ் தி மூவி இஸ் கால்ட் புதிய காற்று. Murali வந்து acted as the lead role where he's the unemployed. I mean, I think he did a college student role, and instead of unemployed னு சொன்னா இதாவது அப்படின்னு சொல்லி சிங்க் ஆகாதுன்னு சொல்லிட்டு I think they made him as a college student. And then there was the person who was doing it on the background is Lakshmi is the one who does it. If I am not wrong, there was a love interest in the movie. They brought in a love interest in the movie to make it to Tamil and all this. So I think it's Ragini who acted. There's an actress called Ragini who played a lot of roles at that time. The girl who comes in Mudal Mariyadai, and the பொண்ணு பாட்டுல வர அந்த பொண்ணு தான். அந்த I think she also acted in that movie. I think so, but I don't know. But definitely I know Lakshmi is the journalist and the character is called Kalki because அந்த சமயத்துல வந்து கல்கி அவதார் ஐடியா வந்து ரொம்ப, அதாவது நியூ ஒரு அடுத்த அவதாரம் வரணும், தசாவதாரத்துக்கு அப்புறம் அந்த கடைசி அவதாரம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு there was a lot of thing going on around that particular time. So they'll create a character around Kalki. So both the movies will have the same. At the end, the lead characters die. But என்ன பண்ணுவாங்கன்னா, our legacy has to continue அப்படின்னு சொல்லி அந்த கேரக்டர் மட்டும் உயிரோட வச்சப்ப she will keep on writing articles about that character, that this happened, that happened அப்படின்னு fictitious articles she will keep on writing. So this is the end. அந்த புதிய காற்று வந்து புதிய காற்றும் ஃபெயிலியர். உங்களுக்கு தெரியாது, இப்ப யாருக்குமே தெரியாத பட்சத்துல அந்த படம் வந்ததும் போனதும் தெரியாது. கண்டிப்பா அது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த இப்போதைக்கு நம்ம ஒரு 4 வெர்ஷன் பார்த்திருக்கோம். இந்த 4 வெர்ஷன்ல இறந்து போற வெர்ஷன் எல்லாமே கிட்டத்தட்ட ஃபெயிலியர் ஆயிருக்கு. ஆமா, எக்ஸாக்ட்லி. 2 இறந்து போன வெர்ஷன் ரெண்டுமே ஃபெயிலியர். ஆமா. ஸோ உயிரோடு இருக்கிற வெர்ஷன் ரெண்டுமே இதாக இருக்கு. ஸோ நம்ம என்னன்னா ஒரு 11 வருஷ கதையை எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்றது வந்துட்டு இது எனக்கு வந்துட்டு எது ரிலேட் ஆகுதுன்னா, இந்த காசப்ளாங்காவா இல்ல மால்டிஸ் ஃபால்கன்ற படம் தான் எனக்கு ஞாபகம் வருது. ஓகே. ஏன்னா இந்த மால்டிஸ் ஃபால்கன் படம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு எல்லாம் தெரிஞ்ச மால்டிஸ் ஃபால்கன் படம் வந்துட்டு 2வது ரீமேக். எஸ் ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி பண்ணாங்க, அதுக்கப்புறம் ஒரு வாட்டி பண்ணி அது ஃபெயிலியர் ஆனதுக்கு அப்புறம் இந்த படம் வருது. ஸோ அதுக்கப்புறம் அதாவது ஒரு படத்தை ரீமேக் பண்ணி ஃபெயிலியர் ஆனதுக்கு அப்புறம் திரும்ப வர்ற 2வது ஒரு ரீமேக்கு, அதுதான் நமக்கு வந்துட்டு ஒரிஜினல்ன்ற மாதிரி தெரியுதுங்கிற மாதிரி. இப்ப ஆசாத்ன்ற படம் வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜாவேத் அக்தர் எழுதி ஒரு பெரிய ஸ்டார் நடிச்சு ஃபெயிலியர் ஆனதை
திரும்ப ஒரு வாட்டி ட்ரை பண்ணியிருக்காங்க, அதை நம்ம ஏற்ற மாதிரி இருந்துச்சு இதை சவுத் இண்டஸ்ட்ரியில, அதுவும் போயிருக்கு. அதுக்கப்புறம் ஆசாத் எடுத்து அந்த படத்தை வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஹிட் ஆக்கிருக்கு. ஹிட்டா ஆசாத் ஹிட்டாச்சா? ஆசாத் வந்து இட் வாஸ் ஆவரேஜ் மூவின்னு நினைக்கிறேன். இட் வாஸ் நாட் full fledged. It didn't become a hit, but it wasn't a bad one, to be honest. Okay. It was not bad or good. I mean, not a great one, but it was not a bad one. அந்த இடத்துல இருந்த படம். But actually, it also did, I mean, in the sense, I think at that time there was some problem for Nagarjuna. He didn't get the movies didn't do well or something like that. So this came. So it came as a like a stopgap madri. It actually prompted him to the next set of movies. And the madri irundhathu. So I think so. And the samayathila it was not. It was early. I mean, it was 2000. And adanala வந்து it could have been that the time where he had some string of I mean, couple of failures and stuff. And then he came back through this movie. Okay. So for கிட்டத்தட்ட ஒரு கம்பேக். ஆஃப்டர் தட் அந்த மாதிரி அதுக்கு முன்னாடி வந்து பட் அதுக்கு ஏன்னா அந்த வருஷமே there was. So அதுக்கு முன்னாடி வந்து சீதாரா ராமராஜு ராவோய் சந்தமாவான் 2 படம் இருக்கு. ஐ மீன் அதுக்கப்புறம் வந்து அதே வருஷத்துல வந்து நுவ்வு வஸ்தானி which was a big hit. ஆமா. Okay, that is the time when he was coming back basically. So comeback வந்துட்டு ஒரு நல்ல இன்ட்ரோ மாதிரி ஆயிடுச்சு. ஆமா, he wanted to do, and then in 2001 he did the string of movies, like 6 or 7 movies in one shot. அந்த வருஷம் சத்தியமா வந்துட்டு எனக்கு 2001லாம் வந்துட்டு இது வராது. ஐ திங்க் லைக் ஒரு செட் வேற லெவல்ல ஒரே வருஷத்துல 6 படம் நினைக்கிறேன், 6-5 இது எல்லாமே வந்து இந்த படங்கள் ரொம்ப இந்த ஃபேமிலி மூவிஸ், ஆக்ஷன் மூவிஸ் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நடிச்ச படங்கள் எல்லாமே. ஆமா, எல்லாமே அது லைக் ஃபுல் ஃபிளெஜ்ட் ஆக்ஷன் நம்ம சொல்ல முடியாது. ஆமா ஆனா எல்லாமே அது பண்ணாரு அந்த இதுல. அது ஒரு ஃப்ளோ என்ன சொல்றது ஃபோர்ஸ்ல தான் பண்ணாருன்னு நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் அதுல காமெடி கூட ஒன்னு இருக்கும். ஆமா பூமிகா கூட, எனக்கு எக்ஸாக்ட் நேம் ஞாபகம் இல்ல, பூமிகா கூட ஒரு காமெடி ஒன்னு பண்ணிருப்பா அப்படி. ஓகே I also don't remember. பட் ஆனா அதே மாதிரி தான் விஜய்க்கும் நினைக்கிறேன் 2011 வந்து he was coming back because he had Sura failure, and then Kavalan wasn't okay. இல்ல காவலன் வந்துட்டு எதிர்பார்த்த அளவு எனக்கு போச்சான்னு தெரியல. ஆமா, அந்த அளவுக்கு போல. Sura was a bad failure. அப்புறம் அதுக்கு முன்னாடி வேட்டைக்காரன், so it was not வில்லு வேட்டைக்காரன் வரிசையா வந்து he was having all sorts of bad ones and bad press, and then Velayudham was that movie to spring back into that, and then he went to Nanban. So Nanban was correct. And then Tupaki, of course, 2012 Tupaki. So எப்படின்னா அது கரெக்டா கிட்டத்தட்ட நீங்க பாருங்களேன், லைக் இந்த படம் வந்துட்டு அது எவ்வளவு பேட்டர்ன்ஸ் வருதுன்னு. அவருக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்ட்ரிங் ஆஃப் குட் மூவிஸ் வந்துச்சு நாகார்ஜுனாக்கும். இவருக்குமே வந்துட்டு ஐ திங்க் காவலனுக்கு அப்புறம் தான் வேலையுதம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங். எஸ் காவலனுக்கு அப்புறம் தான் காவலன் was 2010. ஸோ இப்போ வந்துட்டு வேலாயுதம்க்கு அப்புறம் தான் வந்துட்டு நண்பன் வந்துச்சு, அதுக்கப்புறம் துப்பாக்கி வந்துச்சு, அதுக்கப்புறம் தலைவா ஜில்லா. நீங்க ஆக்சுவலி பாத்தீங்கன்னா பிஃபோர் துப்பாக்கி அவரோட இது வேற மாதிரி இருந்துச்சு. எக்ஸாக்ட்லி. ஸோ ஆஃப்டர் துப்பாக்கி வந்துட்டு அவரை வந்துட்டு அந்த என்ன சொல்றது ஒரு ப்ராப்பர் டாப் லிஸ்ட்ன்ற மாதிரி ஆகிட்டாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஹிட்ஸ் கொடுத்துட்டு இருந்தாரு, படம் ஓடிட்டு இருந்துச்சு. பட் அந்த டாப் லிஸ்ட் அப்படின்றது கொஞ்சம் ஒரு மாதிரி இதா தான் இருந்துச்சு. எக்ஸாக்ட்லி. he was not in, I mean, he was in there and out there, அந்த மாதிரியான ஆமா position, but this one stabilized, Tupaki stabilized his position. So that's what Velayudham was giving, just a prop madri. It's just push him to that இதுக்கு போட்டோம்னா ஓகே அடுத்த படம் நண்பன் வருது, ஓகே வில் டூ இட் அப்படின்னு ரீமேக் பண்ணா that was, so everybody knew Nanban was going to be hit. It's not going to be failure ஆகுன்றதுக்கு சான்ஸே கிடையாது அந்த படம். சோ எல்லாருக்கும் தெரியும் அந்த படம் ஹிட் ஆக போகுதுன்ட்டு. அதனால தான் சங்கர் எடுத்தது, பிகாஸ் சங்கர் வாண்டட் சம்திங் டு சேவ் himself. ஏன்னா அவருக்கும் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் அடி வந்துச்சு. ஆமா, அடி வந்தது. சோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் இட்ஸ் லைக் both of them did well. So the point என்ன சொல்றேன்னா, you are right, because it was this movie was kept as a propping mechanism for both நாகார்ஜுனா. ஒரு கிக் ஸ்டார்டர் மாதிரி. ஆமா, கிக் ஸ்டார்டர் மாதிரி தான், அந்த மாதிரி தான் இந்த படங்கள். இது அதாவது ஒரே கதை 4 பேருக்கு 4 விதமான ரிசல்ட்ஸ். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா 2 விதமான ரிசல்ட்ஸ். ஹீரோவை சாவடிச்ச அப்படின்னு சொன்னேன்னா
அந்த படம் இருக்கிறதே தெரியாம போயிடும். ஒரிஜினல் அண்ட் தமிழ் அன்அஃபிஷியல் ரீமேக். அதுக்கப்புறம் ஹீரோவை காப்பாத்திட்ட அப்படின்னு சொன்னா அவரோட கேரியர் கிக் ஸ்டார்ட் ஆகும், தெலுங்கு அண்ட் தமிழ். ஸோ ஆக்சுவலி இந்த படம் ஒரு கதை வந்துட்டு 4 விதமான ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கு, 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு. ஆனா இது எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் நாட் அ ஹியூஜ் ஒரு லேண்ட்மார்க் மூவி கிடையாது, லேண்ட்மார்க் ஸ்டோரி கிடையாது. முரளிக்கு வந்து எப்படின்னா அந்த வருஷம் வந்து 19 I think when this movie came he had like in that year alone he had about 10 movies முரளிக்கு. when I did the research அதுல எப்படின்னா the only hit in that year was புது வசந்தம். கரெக்ட். ஓகே, புது வசந்தம் was the only hit. அந்த ஹிட்டும் எப்படின்னா it was not it was 4 people. It was not, he was not a hero. It's like one of the 4 people. It's about the friendship between the characters. பாட்டு எல்லாமே சேர்ந்து ஒரு மாதிரி அந்த படம் இட் இஸ் மோர் ஆஃப் அந்த விக்ரமன் படம்ன்ற மாதிரி தானே வெளிய போச்சு. ஸ்லீப்பர் ஹிட்னு சொல்லுவாங்கல, அந்த மாதிரியான படம் அது. இட்ஸ் நாட் a ஹீரோ. ஏன்னா அந்த சமயத்துல வந்து முரளி was doing all these angry young men roles. I think 90sல தான அவருக்கு அந்த புரட்சி நாயகன் டைட்டில் அவருக்கு கொடுத்தாங்க. அதே வருஷம் தான் புரட்சி நாயகன் நம்ம ஊர் பூவாத்தான் ஒரு படத்துல தான் புரட்சி நாயகன் ஃபர்ஸ்ட் பேர் கொடுத்தாங்க. ரைட். சோ அதுவும் அந்த படம் ஓடல, அது வேற விஷயம். அந்த படமும் ஓடல, ஓடுதுன்னு சொல்லியிருப்பாங்க ஆனா ஓடல எனக்கு தெரிஞ்சு. அதுல வந்து நாங்கள் புதிய அந்த வருஷம் வந்து எனக்கு ஆனா ரொம்ப பிடிச்ச படம் வந்து அந்த இதுல பாலம்னு ஒரு படம் which is again கார்வண்டன் who did the movie. It was critically acclaimed but it didn't do well. Very interesting movie where they இவர மினிஸ்டரை கடத்தி வச்சு ஒரு பாலத்துல வச்சுட்டு they will negotiate. I think இவரு தானே அந்த இதுல வந்துட்டு இவர் தானே அந்த மினிஸ்டர் நடிச்சிருப்பாரு. I just can't do it. I don't remember. ஏன்னா அந்த ஸ்டோரி நல்லா இருக்கும். பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. It is there in the. It's one of those brilliant movies that comes and then goes away. Nobody knows my kind of movie. And it was directed by Karvandan. So again, அதான் என்ன ப்ராப்ளம்னா that was his, but I mean in 1991 he made இதயம் and it changed. Murali's life changed after இதயம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவரும் வந்துட்டு அந்த ஒரு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஆங்கிரி யங் ட்ரோப்பை வச்சுட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும்னு பார்த்தாங்க. நினைக்கிற சமயம் அது எல்லாரும் பண்ணதுதான். அண்ட் அட் எனி காஸ்ட்ல எந்த இதுன்னு தெரியல, ஆக்சிடென்டலி இதயம் வந்துட்டு அவரை வேற ஒரு லெவலுக்கு கொண்டு போயிடுச்சு. ஆமா, டிஃபரண்ட் பாத், இந்த பாத்து தான்ப்பா அப்படின்ற மாதிரி. எஸ் ட்ரூ. ஏன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அவரை நம்ம வந்துட்டு ஒரு ஹாஷாவே பார்க்க முடியாத நிலைமைக்கு முதல் காரணம் அவரை ஸ்டீரியோ டைப் பண்ண வச்சு சாஃப்ட் கேரக்டர்ல தான் பண்ணி ஆகணும், அப்பதான் நம்மளால ஒத்துக்க முடியும்ன்ற லெவலுக்கு கொண்டு போக வச்சதுக்கு இதே ஒரு காரணம். இன்ஃபேக்ட் அவர் வந்துட்டு இப்ப நம்ம யோசிச்சு பாத்தீங்கன்னா சேது படத்துல ஆக்சுவலா நடிச்சது இவர் தான், முரளி. ஒரிஜினலா கொஞ்ச நாள் நடிச்சாரு. பட் இப்ப நம்ம யோசிச்சு பார்த்தோம்னாலும் அவர் வந்துட்டு இவ்வளவு ஒரு ரக்கடா ஹீரோயினா ஹராஸ் பண்றாருன்னு நினைச்சாலே நம்மளால ஒத்துக்கவே முடியாது. சோ அந்த மாதிரி வச்சதுக்கு 1990sல அவர் நடிச்ச இதயம் தான் காரணம் அப்படிங்கிறது ஒரு அதான் உண்மை. பட் அதான் லெட்ஸ் கோ பேக் டு த. இப்ப எல்லாத்துக்கும் இதெல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க, நம்ம ஏன் இதை பத்தி பேசிட்டு இருக்கோம், ஏன் இந்த மாதிரி ஒரு 4 படத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம் எல்லாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா எல்லாம் நம்ம மகாத்மா சொல்ற மாதிரி இதுக்கெல்லாம் கடைசியா தான் வந்தாரு விநாயக் மகாதேவன்ற மாதிரி, இதுக்கெல்லாம் முதல்ல ஒருத்தர் வந்தாரு. ஆமா, இதுக்கெல்லாம் முதல்ல ஒருத்தர் வந்தாரு. ஸோ எல்லா படத்துக்கு இன்ஸ்பிரேஷன், ஒரிஜினல் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லலாம். எல்லாம் எங்கேருந்து காப்பி அடிச்சாங்க அப்படின்னா there is a movie called Meet John Doe அப்படின்னு ஒரு படம் 1941ல வந்த படம். இந்த படம் இது வந்து ஒன் ஆஃப் தோஸ் மூவிஸ் பை ஃப்ராங்க் கேப்ரான்னு சொல்லி ஒரு ஃபேமஸ் டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் இருந்தாரு ஹாலிவுட்ல. ஃப்ராங்க் கேப்ராவோட படம். அண்ட் இட் இஸ் வித் கேரி கூப்பர் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேமஸ் ஆக்டர் அந்த சமயத்துல. ஸோ தோஸ் வேர் த ரெண்டு பேரும் அவங்க பண்ண படம் தான் வந்து இந்த மீட் ஜான் டோ. பட் மீட் ஜான் டோ இஸ் மோர் காமெடி, in a comedy kind of they say it's comedy but it is kind of very satirical tone இருக்கும் அந்த படத்துல. ஏன்னா you will the same kind of act where they have a character and then they create a character and then do it. It's a very satirical kind of a movie. இந்த படம் தான் இந்த படத்துல இருந்து எடுத்து தான் ஜாவேத் அக்தர் வந்து he took that main string
which obviously Javed Akhtar does. I mean, Javed Akhtar and Salim does in a lot of movies. They will take a string from one of the classics. ஆமா, ரொம்ப பாப்புலரான மூவில இருந்து எடுத்து அந்த படத்தை எடுத்து they will actually write this thing. That's what Javed Akhtar did, and it became it's one of those big hits, and it is also a critically acclaimed movie because I think it is there in top 49, I mean top 100 movies அந்த மாதிரி இருக்கிற லிஸ்ட்ல இருக்கிற படத்துல இதுவும் ஒண்ணு. ஸோ அந்த மாதிரி ஆக்சுவலி இவரே வந்துட்டு ஃப்ராங்க் கேப்ராவே வந்துட்டு ஒரு ஐ திங்க் செஞ்சுரி மேகசின் நினைக்கிறேன் அந்த ஸ்டோரி பேரு, சாரி அதுல இல்ல ரெப்யூட்டேஷன் அப்படின்னு செஞ்சுரி மேகசின்ல வந்து ஸ்டோரியை பேஸ் பண்ணி தான் இந்த இது பண்ணிருக்கிறாரு. ஸோ அங்கேருந்து அடாப்ட் பண்ணி, ஏன்னா ஃப்ராங்க் கேப்ரா படம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதோட டொனாலிட்டியே வந்துட்டு டிஃப்ரெண்டா இருக்கும். ஒண்டர்ஃபுல் லைஃபா இருக்கட்டும், இட் ஹேப்பன்ட் இன் ஒன் நைட், இது மாதிரி வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய படங்கள் வந்துட்டு அவரோட டோனே வந்துட்டு கொஞ்சம் லைட்டா, லைக் ரொம்ப ஹெவியா ஹார்டா போக மாட்டாரு. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஆளை அந்த ஸ்டோரியை எடுத்து நம்ம ஆட்கள் வந்துட்டு ஒரு ஆங்கிரியன் மேனோட ஒரு ஐகானிக் இதா ஆக்கி பட் ட்ரை பண்ணாங்க. பட் யோசிச்சு பாருங்களேன், தட் இஸ் த பியூட்டி ஆஃப் திஸ். இது வந்துட்டு ஒரு கிளாசிக் மூவி, 1941 எடுத்தது. அது இட்ஸ் அன் ஐகானிக். அதை வந்துட்டு அவங்க மே ஆசாத் ஹூம் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தியில எடுத்ததுக்கான லாஜிக் நமக்கு புரியுது. பட் அந்த படம் வந்துட்டு இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ ஃபெயிலியர். ஸோ அதோட ஸ்டோரியை நம்ம திரும்ப 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 எடுத்திருக்கோம் அப்படின்னா அந்த ஒரிஜினலோட ஸ்டோரியோட டெப்த் என்னன்றது நமக்கு இப்பதான் தெரியுது. அதான் சொல்றேன், இது there are certain movies, there are certain stories, that's what I say, the certain stories which என்ன சொல்றது, that will stand forever அப்படின்னுவாங்கல்ல. There's the same thing with Billa and Don and all those stuff. It will stay forever. You can remake Billa 100 times and it will be correct. It will still be good because I mean if you do it well. I'm not saying that இது நிறைய அடாப்டேஷன்ஸ் இருந்திருக்கு. பட் ஆனா சொல்ல வரேன்னா அந்த மாதிரி படங்கள் நான் இப்போ வந்து அதனாலதான் இப்ப இது இருக்குல்ல, இந்த அன்பேவா தான் சொல்லுவோம். அன்பேவா படம் தான் இது வரைக்கும் SMS வரைக்கும் அது என்ன இப்போ வர படம் வரைக்கும் அன்பேவா தான் கதை. அது கம் செப்டம்பரோட காப்பி தான், கம் செப்டம்பர்னு ஒரு இங்கிலீஷ் படத்தோட காப்பி. ஸோ அதான் சொல்றேன், அந்த அதாவது அவர் வந்துட்டு அந்த ரோமன் ஹாலிடேல இருந்து கொஞ்சம் கம் செப்டம்பர்ல இருந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அடிச்சு போட்டிருப்பாரு. பட் அப்கோர்ஸ் ரோமன் ஹாலிடே அதுக்கப்புறம் கடைசியா நம்ம மே மாதம் எடுத்தோம், அது ஓடல. So அதான் நான் சொல்ல வரேன். I mean certain stories that will stay forever. You can keep on remaking it. You can keep on revisiting that story. That is going to stay forever. அந்த மாதிரியான ஒரு படம் தான் மீட் ஜான் டோ. This மீட் ஜான் டோ can be made into different way. என்ன பொறுத்த வரைக்கும் if they so the problem that's lost in translation தான் சொல்வேன். So the moment see the original story is very interesting. இதுவும் அதே மாதிரி மே ஆசாதும் புதிய காட்டும் அது ஓடாததுனால அது ஒரு அந்த கேரக்டரை கிரியேட் பண்ணி அதை செத்துறதுக்கு அப்புறம் அந்த கேரக்டர் திருப்பி லிவ் பண்ண வைக்கணும்ன்ற அந்த ஐடியா வந்து இட்ஸ் வெரி குட் இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியா. இந்த ப்ராப்ளம் என்னன்னா இவனுக்கு தெலுங்குல யோசிச்சிருப்பாங்க, ஐயோ இது அது பண்ணது தெலுங்குல எழுதுனது நம்ம ஒரு தமிழ் டைரக்டர் தான் பண்ணிருக்காரு, திருப்பதி சாமின்னு சொல்லி. ஐ திங்க் அவருடைய இன்னொரு ஐகானிக் படம் நம்ம எல்லாருக்குமே நிறைய ஞாபகம் இருக்கும். பட் அந்த படத்துக்கு இவர் தான் டைரக்டர்ன்றதை நம்ம இன்னும் பேசாம இருக்கிறோம். ஆமா, நரசிம்மா நரசிம்மா அதெல்லாம் ஐகானிக்குங்க, அதெல்லாம் செம்ம ஐகானிக். நான்லாம் வந்து எப்படின்னா அந்த படத்தை நான் காலேஜ் வந்து காலேஜ் படிச்சுட்டு அந்த படம் வந்தது எப்படின்னா குரூப்பா காலேஜ் கட்டடிச்சு ஃப்ரைடே அது எப்பயும் எப்படின்னா ஒரு 2-3 வாரம் தான், தஞ்சாவூர்ல இருந்ததுனால 2-3 வாரம் தான் ஓடும் அந்த படம். சோ அதனால என்ன பண்ணோம், ஒரு 2 வாரம் வரிசையா போய் பார்த்தோம். ஏன்டா போய் பார்த்தோம்னா செம ஜோக்கா இருக்குடா போய். ஆக்சுவலா அவரு அந்த பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா வல்லரசு வாஞ்சிநாதன் ஒரு மாதிரி நல்ல டீசெண்டா நடிச்சிட்டு இருந்தாரு. ஆனா கொஞ்சம் ஒரு இடத்துல ஓவரா போலீஸா நடிக்கிறாரியா, ரொம்ப போலீஸா இருக்காரியான்ற மாதிரி வந்துச்சு. ஆனா நீ என்னடா கலாய்க்கிறது, நான் உனக்கு கண்டென்ட் கொடுக்குறேன்டான்னு ஒரு கண்டென்ட் கொடுத்தாரு பார்க்கணுமே. அதுக்கு முன்னாடி ஆக்சுவலி வல்லரசு படம் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. வாஞ்சிநாதன் வந்துட்டு கொஞ்சம் சீரியஸா தான் இருக்கும். பட் அதெல்லாமே வந்துட்டு நம்ம அதெல்லாம் நம்ம இப்ப ஃபன்னியா பாக்குறதுக்கு வெதை கடைசியா போட்ட நரசிம்மா தான். ஆமா, அது நரசிம்மா தான். சோ என்ன சொல்ல வரேன்னா அது லாஸ்ட் இன் டிரான்ஸ்லேஷனோட எனக்கு தோணும். அதனாலதான் வந்து அதை ஒழுங்கா எடுத்திருந்தாலும் எனக்கு என்னமோ வேலாயுதமோ அல்லது வந்து இன்னும் பெரிய ஹிட்டா இருக்குமோ அப்படின்னு தோணும் எனக்கு. வேலாயுதமோ when you have created a superhero character, you see the problem is we don't have a homegrown superhero character as of now. Correct.
லாட் ஆஃப் பீப்புள் ஹவ் ட்ரைட் அண்ட் தென் லாஸ்ட் இட். பேசிக்கலி எந்த பக்கம் போறது அப்படின்னு தெரியாம லைக் முகமுடியோ இல்லைன்னா இப்போ ஐ திங்க் there is a கந்தசாமி Kandasamy, there's another experiment that is being done. I don't know, someone is planning to do a super, I mean Hero is bad, it's absolutely bad. So அப்பனா சொல்ல கூடாதுங்க, ஜென்டில்மேன் பார்ட் 2 ன்னு சொல்லணும். ஜென்டில்மேன் பார்ட் 2 ன்னு சொல்லணும். ஆமா இல்ல, ஜென்டில்மேன் பார்ட் 2 தான அது. அத நான் யோசிக்கவே இல்லப்பா. சோ என்ன சொல்ல வரேன்னா, there is no நான் தான் சொல்ல குருவை ரீமேக் பண்ணுங்களாம்பா அப்படின்னு சொல்லிட்டு. குரு வாஸ் a hit, you know, understand what I'm saying? Yes, ஐவி சசியோட குரு. ஆமா, குருவை ரீமேக். நீங்க வந்துட்டு மணிரத்னம் சாரோட குருவை நினைச்சுக்க வேண்டாம், இது ஐவி சசியோட குரு. மியூசிக் அது வந்துட்டு ஒரு மாதிரியான, அது சும்மா காசுக்காக தான் பண்ணினேன்னு நம்ம உலகநாயகனே சொல்லிட்டாரு, நம்மவரே சொல்லிட்டாருங்கும் போது சீரியஸா நிறைய பேர் எடுத்துக்க மாட்டாங்க. பட் இட் இஸ் ஆக்சுவலி ஃபன். It's a very fun movie. It's a very interesting movie, and the way they do it and the heist எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். So why don't you create a இதுன்றது, this movie could have become Velayudham, could have become a homegrown இது, or Azad could have become. The problem is it didn't do that well. People say okay, yes, let's not go into it again. அது அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு அதோட. அதனாலதான் 10 வருஷம் கழிச்சு ரீமேக் ஆயிருக்கு தமிழ்ல, ரைட்டா? இல்லைன்னா உடனே ரீமேக் ஆயிருக்கும். ஏன்னா அது ஒழுங்கா அந்த அளவுக்கு ஓகே, ஓரளவுக்கு தானே போனுச்சு, நம்ம எதுக்கு இதை ரீமேக் பண்ணணும்னு விட்டுட்டாங்க. அதேதான் இது தமிழ்ல பிரச்சனையும். நான் தான் சொல்ல வரேன், அதை வந்து எடுத்து பண்ணிருக்கலாமோன்னு எனக்கு தோணும். இந்த படம் எல்லாம் பார்த்து வேலாயுதம் இதெல்லாம் இட்ஸ் லாஸ்ட் காஸ்ட். பேசிக்கலி someone has started doing it. இப்ப மலையாளத்துல வந்து there is a, I mean டொவினோ தாமஸோட படம் ஒன்று இருக்குல்ல, மின்னல் முரளி. ஆமா, they are let's see how it goes. The problem என்னன்னா, எனக்கு ஒரு நம்பிக்கை மின்னல் முரளியில இருக்கிறதுக்கு ரீசன் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இட் இஸ் டொவினோ தாமஸ். அவர் வந்துட்டு ஓரளவு ஃபிளெக்சிபிளா இருப்பாரு, அண்ட் வில்லனா மாத்தோம்னா கூட மாத்தி விட்டுருவாரு, அது பிரச்சனை இல்ல அவருக்கு. Did you like பாவேஷ் ஜோஷி? Yes, totally. Yeah. So அதான் எனக்கு actually அந்த படம் பிடிச்சிருந்துச்சு. அது ஓடல. Probably பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க அது அங்க ஓடல, அதோட ரீ ரிலீஸ் நெட்ஃபிளிக்ஸ்ல பயங்கரமா ஓடிச்சு. எஸ். ஏன்னா அதுக்கான ஆடியன்ஸ் எனக்கு ஒரு நல்ல யாரோ ஒரு ஆள் போட்டிருந்தாங்க, ஐ திங்க் டைரக்டரை போட்டிருந்தாருன்னு நினைக்கிறேன். there is a என்ன சொல்றது, சூப்பர் ஹீரோ மல்டி என்ன சொல்றது, சினிமேட்டிக் யூனிவர்ஸ் ஆஃப் பாவேஷ் ஜோஷி, அண்ட் தென் அந்த இவர் ஒரு படம் எடுத்திருந்தாருங்களே, வாசன் பாலா. இது ஐயோ, அந்த he doesn't have pain, வலி இருக்குதா, மர்துக்கோ தர்த் நஹீ ஹோதா, மர்துக்கோ தர்த் நஹீ ஹோதா. யா, அது என்ன படங்க அது, அது சான்ஸே கிடையாது. அதான் சொல்றேன், அந்த மாதிரி படம் எடுக்க மாட்டாங்க, தமிழ்ல எடுக்கவே முடியாது. அதான் சொல்றேன், தமிழ்ல எடுக்கவே மாட்டாங்க. அது நான் வந்துட்டு ஒரு விதத்துல தமிழ் படம்னு கூட நான் சொல்லுவேன். ஓ, மர்துக்கோ தர்த் நஹீ ஹோதா, அதான் தமிழ். அதான் he loves Tamil movies. வாசன் பாலன் has lot of வில்லனுக்கு கராட்டே மணி எல்லாம் பேர் வச்சிருக்காருங்க. ஆமா, ஃபுல்லாவே இதுதான், ஃபுல்லா தமிழ் ரெஃபரன்ஸ் தான். நான் நிறைய குவெஸ்ட்ல கேட்டிருக்கேன், அது ஒரு 10-15 ரெஃபரன்ஸ் இருக்கு படத்துல. மைக்கேல் காமராஜன் வரைக்கும் ரெஃபரன்ஸ் இருக்கு அதுல. அண்ட் அது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அந்த ரோல வந்துட்டு குல்சன் தேவையா தவிர வேற எவனும் பண்ண முடியாது. எவனும் பண்ண முடியாது. லைக் லிட்டரலா வேற லெவல்ல இருக்கும் அந்த படம். அது வந்துட்டு செம்ம ஃபன்னு. சோ அது நீங்க வந்துட்டு யோசிக்கவே வேண்டாம். So coming back, so you could have created. That's what I'm saying. It's a lost in translation. Exactly. Meet John Doe as lost in translation to whatever we have, and that's the sad part of this entire conversation, because we could have made a homegrown superhero movie. எப்படி இருந்த நான் இப்படி ஆயிட்டேன்ற மாதிரி, எப்படி இருக்க வேண்டிய மனுஷன் இப்படி ஆயிட்டாரே அப்படின்னு இந்த டைத்துல வந்துட்டு இப்ப நம்ம வந்துட்டு விவேக் ரெஃபரன்ஸ் கொடுக்குறோம். அதை பத்தி நிறைய பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். ஆமா, நிறைய பேர் வந்துட்டு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிட்டு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு இருக்க நேரத்துல, பட் அவர் இல்லைன்னா கூட அவருடைய ரெஃபரன்சஸ் எப்போதும் நம்ம கூட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த சுட்ட படத்தை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். So any final thoughts? Nothing. We could, I mean, I'm just waiting for that homegrown superhero movie that I will be so excited about. I mean, if Bhavesh Joshi has ran well, it could have become one. இல்ல தமிழ்ல எனக்கு வேணும், தமிழ்ல உனக்கு ஒரு சூப்பர் ஹீரோ படம் எடுக்கணும், நல்ல சூப்பர் ஹீரோ படம். நான் அப்பல இருந்து கேட்டேன், யாராவது ப்ரொடியூசர் அந்த குரு படத்தை போய் காப்பி, அட்லீஸ்ட் இதையாவது போய் எடுத்து குரு படத்தை ரீமேக் பண்ணு. அட்லீஸ்ட்னு சொல்ல வேண்டாம், அந்த எஸ்டி எடுத்துருங்க, வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஓகே, பை பை. எனிவே, இப்ப அடுத்து வந்துட்டு நம்ம விஜய் அவர்களும் ஜூனியர் என்டிஆர் அவர்களும் இணையறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அதுல வந்துட்டு ஏதோ ஒரு ஃபேஸ்புக்ல யாரோ குரூப்ல தான் போட்டிருக்காங்க. அதை வந்து இயக்குனர் அட்லி டைரக்ட் பண்றாருன்னு சொல்றாங்க. சோ அக்னி நட்சத்திரம் பார்ட் 2 எதிர்பார்க்கலாம்.
இல்ல வேற ஏதாவது ஒரு சூப்பர் ஹீரோ படம் கூட வரலாம். அவரு ஷாருக் கான் படம் எடுக்க போலையா? இல்லைங்க, அதுக்கப்புறம் இவர் தான் நமக்கு லைனிங் ஜாஸ்தியா இருக்குல்ல. ஓகே. இவருக்கு அவரு வந்துட்டு ஜூனியர் என்டிஆருமே வந்து பாத்தீங்கன்னா 2 படம் முடிச்சிட்டு தானே வரணும். ஓ அப்படியா? ஆமா ஃபேர் எனஃப். RRR ஒரு படம் இருக்கு, அதுக்கப்புறம் வேற ஏதோ ஒரு படம் ஒண்ணு. இதுல நடுவுல வந்துட்டு ஒரு கேபிசி வேற ஹோஸ்ட் பண்ண போறாரு. ஓ ஸோ ஜூனியர் என்டிஆர் அதெல்லாம் முடிச்சுட்டு தான் வரணும். அதுக்குள்ள இங்க வந்து ஜார்ஜியா போயிட்டு இவர் முடிச்சுட்டு வரணும். அதுக்கப்புறம் லோகேஷ் கனகராஜ் படம் ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தானே வரும். ஃபேர் எனஃப். ஸோ அதனால அதுக்குள்ள ப்ராபப்ளி ஒரு நல்ல மணிரத்னம் படம் வந்துச்சுனாலோ இல்லை நல்ல மணிரத்னம் படம் இருந்துச்சுனாலோ நாம வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு சூப்பர் படம் எதிர்பார்க்கலாம். அண்ட் ஸ்டில் த வெயிட் ஃபார் சூப்பர் ஹீரோ வந்துட்டு வாய்டா தான் இருக்கு. எஸ், ஹீரோவை பொறுத்த வரைக்கும் நான் ஒரே ஒரு விஷயம் ஒத்துப்பேன். நமக்கு வந்துட்டு இந்த பீரியட்ல வந்துட்டு ஒரு சூப்பர் ஹீரோவா நம்ம ஒத்துக்கக்கூடிய ஆர் அந்த ஹீரோரோட கேரி பண்ணக்கூடிய ஒரு ஆள் சிவகார்த்திகேயன் அப்படிங்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஆனால் ஹீரோ படத்தை நான் ஒத்துக்க முடியாது. சில இடங்கள்ல அந்த படம் நல்லா இருந்துச்சு. See, so they don't get it. The முகமடியா தான் ப்ராப்ளம். It is like you can't enforce certain things. It has to be very organic. See, the organic part of the superhero is lost in correct. In any superhero there should be an organic. That's what Bhavesh Joshi really did very well. Because yes, அதுல வந்துட்டு அந்த அவங்களோட காசு இதா இருந்துச்சு, அவங்களோட growth இருந்துச்சு, அந்த ஆரிஜின் ஸ்டோரி மேல வர்றது நல்லா இருந்துச்சு. Exactly. நீ கந்தசாமியோ இதுக்கோ ஏதாவது ஆரிஜின் ஸ்டோரி இப்ப கேட்டா நல்லா இருக்கிற மாதிரி இருக்கா அந்த ஆரிஜின் ஸ்டோரிலாம்? இல்லங்க, நீங்க அவன் அடிக்கிறான்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. அவன் அடிக்கிறதுக்கு இப்ப அடிக்கணும்டா அப்படின்னு நம்மளால வந்துட்டு, ஏன்னா அதுதான் நீங்க சூப்பர் ஹீரோனா அசுரனே எடுத்துக்கோங்களேன். அசுரன்லயே வந்துட்டு அவன் அவ்வளவு அடி வாங்கினதுக்கு அப்புறம் எது அடிக்கிறாங்க போதுதான் நம்ம வந்துட்டு போறோம். ஆமா, அது வரைக்கும் அவன் முன்னாடி ரவுடியா இருந்த வேண்டானா, இப்ப நான் விட்டுட்டு நிக்கிறேன், இப்ப நான் திருப்பி என்ன வந்து சீண்டாதுன்னு சொல்றப்ப அவன் வந்து என்ன என் பையனை காப்பாத்துறதுக்கு நான் என்ன வேணா பண்ணுவேன், என் மகனை காப்பாத்துறதுக்கு நான் என்ன வேணா பண்ணுவேன்னு சொல்லி எந்திரிக்கிறது. அதான் சூப்பர். அந்த பிளட் பாத் மியூசிக் எலிவேட் பண்ணுச்சுன்னா கூட அதுக்கான அந்த ஸ்டோரி அவ்வளவு ஒரு பேக்ல இருக்கு. அதுதான் சூப்பர் ஹீரோ மூமெண்ட். அந்த மொமெண்ட் வந்து எப்படின்னா எந்த சூப்பர் ஹீரோ நம்ம பார்த்த எந்த சூப்பர் ஹீரோ படத்துலயும் சத்தியமா கிடையாது. அதுதான் பிரச்சனையே. யாராவது யோசிச்சாங்கன்னா they could be able to do it. நம்ம அதிகமா காப்பி அடிக்கக்கூடிய மேட்ரிக்ஸே எடுத்துக்கோமே. மேட்ரிக்ஸ் ஆரிஜின்ஸ், அந்த ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் அப்படின்ற படம் 1999 வந்ததுல நியோன்றவன் தான் ஹீரோ, அவன் தான் சோசன் ஒன்னுன்றது கடைசி சீன்ல தான் வருது. அதுவும் ஏன் அது வரைக்கும் அவன் வந்துட்டு அவன் ஊர்ல இருக்கிறவன் சோசன் ஒன்றான், அவன் நம்பவே மாட்டான். பட் அங்க வந்துட்டு ட்ரினிட்டிக்கு அடி வாங்குது. லைக் எல்லாருமே அந்த உயிரை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஹி இஸ் பிரிங்கிங் தட். அந்த ஒரு சீன் தான் ஆக்சுவலி அந்த படத்துலயே வந்துட்டு ஆக்ஷன் சீன். அந்த கையை போட்டுட்டு அந்த புல்லட்ஸ் எல்லாம் நிப்பாட்டுறது. ஸோ அதுக்கான இமோஷனல் கனெக்ட், அதுக்கான ஸ்டோரி எல்லாம் வரும்போது தான் அவன் சூப்பர் ஹீரோ நம்மளால ஒத்துக்க முடியுது. நம்ம சும்மா ஃபைட் சீக்வன்சஸ் நல்லா கோரியோகிராஃப் பண்றதுனாலயோ அதை வந்துட்டு ஒரு வெல் ஸ்டேஜ்டு ஃபைட் வைக்கிறதுனாலயோ ஒரு சூப்பர் ஹீரோ உருவாக்கிட முடியாது. அவனுக்குன்னு ஒரு ஸ்டோரி வேணும். அது இல்லாத வரைக்கும் நம்மளால அதை யோசிக்காத வரைக்கும் தமிழ்ல ஒரு சூப்பர் ஹீரோ படத்துக்கு வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. எஸ், ஸோ அதனால நம்ம இந்த எபிசோட இதோட முடிச்சுக்குவோம். அனதர் எபிசோட்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபர்னிச்சர் எடுத்து உடைக்கலாம். அது வந்துட்டு கொஞ்சம் காமெடியா கூட இருக்கலாம். ஏன்னா நாங்க பேசுறது காமெடியா இருக்கு இல்லைன்றதை தாண்டி ஒரு காமெடியே வந்துட்டு நிறைய வாட்டி உடைக்கப்பட்ட ஃபர்னிச்சர் அப்படிங்கறத பத்தி நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பேசுவோம். ஓகே, ஸோ until then, bye from Gopal and Sylvian. Bye bye, take care.